அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசர் பெட்டியில் வந்து ஐஸ் கட்டி வந்து நல்லா உறைஞ்சபடி இருக்கும். அதை வந்து எப்படி நாம வந்து உறையாமல் தடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜுங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீசர் பெட்டியில் வந்து ஐஸ் கட்டி வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். நாம் வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கத்தி வச்சு குத்துறது, இல்லை கம்பி வச்சு இது பண்ணுறது, அப்புறம் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சா தான் அந்த ஐஸ் கட்டி தண்ணியெல்லாம் வெளியே போகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு வந்து அந்த ஃப்ரீசர் பெட்டிக்குள்ளே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த ஐஸ் கட்டி மேலே லேசாக பொடியுப்பை தூவினோம்னா அது வந்து அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து உறைஞ்சி தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துடும். நம்ம இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த கத்தி வச்சு குத்துறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் அது வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரீசர் வந்து சுத்தமாக இருக்கும். நாம் வந்து இதை அடிக்கடி பண்ண வேண்டியதில்லை. அந்த ஐஸ் கட்டி வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தூவி விட்டோம்னா அதே வந்து இதாயிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு வந்து நம்புகிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக்